பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே பெத்லகேமில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்து வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த 15 நாட்களிலும் ஆண்டவராய கிறிஸ்துவானவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து மகிமையை காண பண்ணுவாராக. 12வது நாளாகி இந்த தினத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் பெத்லகேமிலிருந்து உதயமாவதை நாம் காண முடியும். தேவதூதன் வந்து பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தியை, மெய்ப்பர் மூலமாக நமக்கும் கூட அந்த செய்தியை அறிவிக்கப்பட்டது. ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும், அதற்காகவே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்பட்டது. இரட்சகர் ரட்சிப்பதற்காக கடந்து வந்தார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது நல்ல செய்தி. அந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த சந்தோஷம் ஆத்மாவிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஆத்மா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், அதைத்தான் இரட்சகர் கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறார். நம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அன்னாள் சொன்னதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த சந்தோஷம் உண்டு. அவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ரட்சணிய சந்தோஷத்தால் என்னை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது சங்கீதம் 51 சொல்லுகிறதை நாம் காண முடியும். ரட்சணிய சந்தோஷம் அது நித்திய சந்தோஷம். அதுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவான உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து அநியாயத்தை கிருபையாய் மன்னித்து அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையால் இருப்பேன் என்று சொல்லி நமது பாவங்களை எல்லாம் ஆழ்ந்த சமுத்திரத்தில் எழுந்து போட்டார். ஆம், அவர் தாமே அதை நினைக்கப் போவதில்லை. கிறிஸ்துவானவர் தாமே இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ணியிருந்தால் எப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடியும். சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதும்படி சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கினாலும் நமக்கு சுற்றி நடந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் இந்த ரட்சணிய சந்தோஷம் ஈடுபடாத சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நடித்திருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியும் உங்களுக்கு சொன்னேன் என்று கிறிஸ்துவானவர் ரட்சிப்பு சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அது நித்திய சந்தோஷம். ஆம், தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமணம் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவும். இதிலிருந்து ஒரு புது சந்தோஷம் நம்ம உண்டாகட்டும், ஒரு புது மகிமை உண்டாகட்டும். அந்த சந்தோஷத்தில் நாம் புது ஆரோக்கியம் உண்டாகும். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், முடிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆத்து மண்டிகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கும். ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ரட்சிப்பின் சந்தோஷம் தந்து உன்னரான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். வேலையாளும் ராஜா இங்கே இருந்து புறப்படுவார்.